Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. இன்னையோட எங்க வீட்டு பொண்ண உங்க வீட்டுக்கு கூப்பிட வேலை எல்லாம் வச்சுக்காத. அப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிட்டான். ஏய், என்ன நடக்கிறதே வேறன்னு சொல்லி வேறெல்லாம் நீட்டி பேசிட்டு இருக்க? யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? இங்க பாரு, நீ என்ன இருந்தாலும் திவ்யாவோட அக்கா புருஷன், அவளோட சொந்தம். அவ அந்த வீட்ல தான் வளர்றா. அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னை நான் விட்டு வச்சிருக்கேன். இல்லன்னு வெச்சுக்கோ, என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி உன்னை லாக்அப்ல தூக்கி போட்டு உன் கைய கால உடைக்க சொல்லுவேன். உனக்கு அன்னைக்கே அதான் நடந்திருக்கணும். நீ தான் தப்பிச்சு போயிட்ட. என்னம்மா, உன் புருஷன் இன்ஸ்பெக்டர்ங்கிறதுனால என்ன மிரட்டுறியா? இன்ஸ்பெக்டர் இல்ல, அசிஸ்டன்ட் கமிஷனரு, கமிஷனரு, ஐஜின்னு யாரா வேணாலும் கூப்பிடு, எனக்கு பயமே கிடையாது. கூப்பிடு, இப்பயே கூப்பிடு, நான் இங்கேயே தான் நிப்பேன். சும்மா இந்த உருட்டுற மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஓ அப்படியா? உனக்கு அவ்வளவு திமிராயிடுச்சோ? சரி, கூப்பிடுறேன். உன்னெல்லாம் முட்டிக்கு முட்டி தட்டி வச்சாதான் நீ அடங்குவ. அல்லோ, ஒன் நிமிட். உள்ள போறதுக்கு முன்னாடி என் கையில என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போயிடு. இது என்ன தெரியுமா? முன்ஜாமீன். உங்க இஷ்டத்துக்கு என் வீட்டுக்கு வந்து அடிச்சு உள்ள தள்ளிலான்னு பிளான போட்டீங்கல்ல, அதுக்காக தான் இந்த முன்ஜாமீனை எடுத்து வச்சிருக்கிறேன். ஹைகோர்ட்டே சீல் வச்சிருக்குது. என்ன பாத்துக்கோங்க. இனிமே உங்க புருஷா மட்டும் இல்ல, காக்கி சட்டை போட்ட யாரும் என்ன தொட முடியாது. ஜாக்கிரதையா இருந்துக்கணும். ஓ, அதான் இவ்ளோ தைரியமோ? சரி, இப்ப என்ன வேணுங்கிற? உன் பிரச்சனை என்ன? ஏன் பிரச்சனை ஒன்னே ஒண்ணுதான். எங்க வீட்டு பொண்ணு திவ்யாவ நீங்க இனிமே இங்க கூப்பிட கூடாது. அவளை எங்க வேணா வேலைக்கு சேர்ப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். நீங்க யாரும் எதுவும் தலையிடக்கூடாது. ஏய், இதுக்கப்புறமா ஏண்டி நீ இங்கே நிக்கிற? அவனா வந்து இங்க உட்காந்துக்கிற? இதுக்குதான் நாங்க சோறு போட்டு வளர்க்குறோமா? வாடி. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. மாமா விடுங்க, அவள. மாமா இரு. என்னது இது? என்ன மாதிரி நீ கையில ஒரு பேப்பர் வச்சிருக்கிற? என்னது இது? ஏய், உனக்கு எதுக்கு அதெல்லாம்? நான் உன்கிட்ட கேட்டனா? அவகிட்ட தானே கேட்டேன். சொல்லு, என்ன பேப்பர் இது? சொல்லடி. இப்ப நீ சொல்றியா இல்ல போட்டனா? கேக்குறல. மாமா, ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர்ல சேர்க்கிறதுக்காக இனியாக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. திவ்யா, நீ ஐஏஎஸ் கோச்சிங் கிளாஸ் சேர போறியா? நீ ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு என்ன உங்க அப்பா சம்பாரிச்சு வச்சிருக்கான்? நான் ஏதோ உனக்கு ஓசி சோறு போட்டு இவ்வளவு நாள் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு நன்றியா ஏதாவது வேலைக்கு போய் சம்பாரிச்சு என் கையில கொடுப்பேன்னு பார்த்தா ஐஏஎஸ் படிச்சு எழுத போறியா? ஐஏஎஸ் வேணாமா மூர்த்தி, வேணாம் மூர்த்தி. ஏய் மூர்த்தி, அவ வாழ்க்கையில விளையாடுது மூர்த்தி. ஏய் மூர்த்தி, ப்ளீஸ் மூர்த்தி. ஏய் மாமா, வேணாம், அது கிழிக்காத ப்ளீஸ். என்ன பண்ற? ஏய் மூர்த்தி. யோ, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காயா? அவ எவ்வளவு ஆசையா ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கா. அந்த ஃபார்ம் போய் கிழிச்சு போட்டிருக்க. உனக்கு எல்லாம் புத்தியே இல்லையா? இந்த மூஞ்சி ஐஏஎஸ் படிக்க போதா? ஏய், எந்த மூஞ்சி ஐஏஎஸ் படிக்கும், எந்த மூஞ்சி 10 பத்திரம் தேய்க்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏதோ உங்க வீட்டு வேலைக்கு உதவியா இருக்கிறாங்கிறதுக்காக நீ ஏதாவது சொல்லி சும்மா அவளை ஏத்தி விட்டுறாத. இவெல்லாம் 12ஆம் வகுப்பு பாஸ் ஆகுறதே பெரிய விஷயம். எத்தனை சப்ஜெக்ட்ல கோட்டா விட போதோ
அதோ முஞ்ச பத்தியா இருக்கு. இத பார், இதோட இவளுக்கு படிப்புலாம் வேணான்னு மூட்டை கட்டி வச்சுட்டு இவளை வேலைக்கு அனுப்ப போறேன். இனிமே நீ இவ விஷயத்துல தலையிடாத. ஏய் மூர்த்தி, உனக்கு அந்த பொண்ணை பத்தி தெரியல. அவ எவ்வளவு புத்திசாலின்னு உனக்கு தெரியல. அவ எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு அவ மார்க் வரும்போது உனக்கு தெரியும். அவ பாஸ் ஆகிறதே பெரிய விஷயம்னு சொல்றல. நான் உனக்கு சேலஞ்ச் பண்றேன். அவ +2ல பாஸ் மட்டும் இல்ல, டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆவா. அவ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவா. எல்லாத்துலயுமே 95%க்கு மேல மார்க் வாங்குவா. அதுலயும் மேக்ஸ்ல அவ சென்டம் வாங்குவா. அப்படி அவ மார்க் வாங்கிட்டானா அவ படிப்பு விஷயத்துல நீ தலையிடவே கூடாது. அவ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அதை நான் படிக்க வைப்பேன். நீ கம்ப்ளீட்டா இந்த விஷயத்துல இருந்து விலகிடணும். இந்த சேலஞ்சுக்கு ஒத்துக்கிறியா? யார் இந்த மூஞ்சி பாஸ் ஆக போகுதா? அதுவும் 95% வாங்க போதா? அதுலயும் மேக்ஸ்ல சென்டம். ஓகே 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 ஓகே, நீங்க சொல்ற சேலஞ்சை நான் ஏத்துக்கிறேன். அண்ணா அவ மட்டும் ஃபெயில் ஆயிட்டான்னா அதுக்கப்புறம் நீங்க அவளை கம்ப்ளீட்டா மறந்துடணும். என் வீட்டு பக்கம் கூட வரக்கூடாது. என் இஷ்டப்படி நான் அவளை எங்க வேணாலும் வேலைக்கு சேர்ப்பேன். இப்போ நீங்க சண்டை போட்டு இழுத்துட்டு வந்தீங்களே ஒருத்தங்கிட்ட இருந்து, அந்த ஆளுகிட்ட கூட திரும்ப நான் வேலைக்கு சேர்ப்பேன். நீங்க தலையிடக்கூடாது, சரியா? இந்த சேலஞ்சுக்கு நானும் ஒத்துக்கிறேன். சேலஞ்ச் சேலஞ்ச் சேலஞ்ச். இதுல இருந்து நீங்களும் மாறக்கூடாது, நானும் மாற மாட்டேன். ஏய், நான் இப்ப போறேன். நான் போயிட்டேன்னு நினைச்சு நீ இங்கேயே டேரா போட நினைக்காம சீக்கிரமா வீடு வந்து சேரு. என்கிட்ட சேலஞ்சா? இந்த மூர்த்தி என்னைக்கும் யாருகிட்டயும் சவால்ல தோத்ததே கிடையாது. பட்டா வந்து சேரு. என்னக்கா அவர்கிட்ட இப்படி சேலஞ்ச் பண்ணிருக்கீங்க? என்கிட்ட அவனே வாய் கொடுத்து நம்ம கிட்ட சரியா மாட்டிக்கிட்டான் திவ்யா. எப்படியோ நீ டிஸ்டிங்ஷன்ல தான் பாஸ் ஆக போற. 95%க்கு மேலதான் வாங்க போற. மேக்ஸ்ல நீ சென்டம் தான் எடுக்க போற. அந்த மார்க் ஷீட்டை வச்சு அவனை உன் பக்கமே வரவிடாம பண்ணிடலாம். நீ பயப்படாம பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். சரி. நான் ராணி மாதிரி இருந்த இந்த வீட்ல நான் வைக்கிறது சட்டமா இருந்துச்சு. நேரத்துக்கு சாப்பாடு, நினைச்சப்போ ஊரு சுத்துறதுன்னு எல்லா சௌகரியத்தையும் அனுபவிச்சேன். யாரு கண்ணு பட்டுச்சோ எல்லாத்தையும் இழந்து நான் இந்த நிலைமைக்கு ஆளாகி நிக்கிறேன். கடவுளே, எனக்கு எதுக்கு இந்த நிலைமையை கொடுத்த? அங்க பாரு. யாழ்னி என்ன பண்றா? சித்தி பண்ற வேலைய பார்த்தா ஏதோ துணிமணி எல்லாம் அடுக்கி வச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அத்தை. எனக்கு அப்படி தெரியல, வேற ஒரு விஷயம் தெரியுது. நீ போய் கேளு. ஐயோ அத்தை, என்னத்த? சரி, நானும் வரேன், கேளு. சித்தி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, நான் ஊருக்கு போறேன். யானி, உன் கூட இருந்து உன் குழந்தைய பார்த்துட்டு போகணும்னு அவ்வளவு ஆசைப்பட்டேன். ஆனா விதி எங்க விடுது, உடனே கிளம்புன்னு உத்தரவு. அதான் கிளம்பிட்டு இருக்கேன். உடனே கிளம்பணும்னு உத்தரவா? அப்ப நிச்சயம் இது இனியா வேலைதான். கிளம்பட்டும். இன்னையோட ஒரு 7:30 ஒழியுது. நம்ம நிம்மதியா உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். இவ போயிட்டானா அப்புறம் மாமா தான், அவரை ஈஸியா சமாளிச்சுக்கலாம். நீ அவளை தடுக்காம இரு, சும்மா வேடிக்கை மட்டும் பாரு.
என்னது இது? இவங்க 2 பேரும் ஐயோ அமுதா போகாத அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா பேசாம நின்னுக்கிட்டு வேடிக்கை பாக்குதுங்க. நம்ம ஊருக்கு போய்தான் ஆகணும் போல இருக்கே. அமுதா, என்னம்மா பேக் எல்லாம் எடுத்து வச்சிருக்க? எங்க போற? நான் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கேன். நீ வந்ததும் உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம் தான் வெயிட் பண்றேன். என்ன எங்க பாக்குறீங்க? எனக்கு எதுவும் தெரியாது, கேட்டு பாருங்க. அண்ணே, அண்ணி எல்லாம் காரணம் இல்ல. எனக்கு என் பொண்ணும் என் புருஷனும் ஞாபகம் வந்துருச்சு. அதனாலதான் நான் கிளம்புறேன். உனக்கு உன் பொண்ணு ஞாபகம், உன் புருஷன் ஞாபகம் வந்திருக்கா? நம்புற மாதிரியா இருக்குது? நான் வீட்டை விட்டு அனுப்புனப்ப நீயா யாழினி கூட வந்து செட்டில் ஆன. இப்போ யாழினி வயித்துல குழந்தையோட இருக்கா. இந்த சமயத்துல அவளுக்கு உதவியா இருக்காம கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்பெல்லாம் நீ ஒன்னும் ஊருக்கு போக வேண்டாம். முதல்ல பேக் தூக்கி உள்ள வச்சுட்டு ஒழுங்கா வேலையை பாருப்போ. இல்லண்ணே, நான் போறேன். வீணா பிரச்சனை தான் வரும். என்ன பிரச்சனை வரும்? இத பார், சும்மா எதையாவது சொல்லி மழுப்பாத. நீ எதையோ மறைக்கிறேன்னு தெரியுது, ஆனா சொல்ல மாட்டேங்கிற. இத பார், என்னுடைய அனுமதி இல்லாம நீ எங்கேயும் போக கூடாது, புரியுதா? கௌரி, என்னங்க? இங்கதான் இருக்கணும். அவளே போறேன்னு சொன்னாலும் நீ அனுப்பாத. சரிங்க, நாங்க யாரும் அவளை போ சொல்லல. ஒருவேளை புருஷன் பொண்ணு ஞாபகம் வந்து அவ போறேன்னு சொன்னா அதுலயே ஒரு நியாயம் இருக்குல்ல. என்னத்த புருஷன், ஊதாரி புருஷன். அங்க போனா இவ புருஷன் எப்படி காப்பாத்துவான்னு எனக்கு தெரியாது. இப்பதான் பாச மழை அப்படியே பொழியும். இங்க பாரு அமுதா, யாழினி வாயும் வயிறுமா இருக்க இந்த நேரத்துல அவளுக்கு ஒத்தாசையா ஒருத்தர் கூட இருக்கிறது தான் நல்லது. அதனால பேக் எடுத்து போய் உள்ள வச்சுட்டு வேலையை பாருப்போ. அது இல்லண்ணே. சொல்றேன்ல, போ. அது வந்து பேக் எடுத்துட்டு போய் உள்ள வை, போ. போன்றல இல்லண்ணா. எடுத்துட்டு போய் உள்ள வை. சரிண்ணே. ஒரு பக்கம் விக்ரமும் இனியாவும் இந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இங்க இன்னொரு பக்கம் என் அண்ணன் போக விடாம முட்டுக்கட்டு போடுறாரு. நான் யார் பேச்சதான் கேப்பேன்? மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிங்கிற மாதிரி நான் 2 பேர்கிட்டயும் அடி வாங்கிட்டு இருக்கேன். ஏய் கௌரி, உதவிக்கு ஒருத்தி வந்திருக்கான்னா அவளை ஒழுங்கா பாத்துக்காம துரத்தி விடுறதுலயே குறியா இருக்கீங்க. மூஞ்ச பாரு. பாத்தியா யாழினி? நீ மட்டும் அவளை அன்னைக்கு கூட்டிட்டு வராம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த தொல்லையே இருந்திருக்காது. இப்ப பாரு, அவளா கிளம்பி போய் உன்னோட பிரச்சனைக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கணும் பார்த்தா அதுக்கு உன் மாமா விடுறாரா பாரு. ஐயோ, இது என் தலையெழுத்துன்னு சொல்றதை விட என்னத்த சொல்றது? என்ன அத்தை சொல்றீங்க? நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல அத்தை. இத பாரு இனியா, இந்த அமுதா இருக்காளே, அவளை எனக்கு நல்லா தெரியும். அவ ஒரு மலைப்பாம்பு. அவளை எல்லாம் யாரும் ஒரு இன்ச்சு கூட அசைச்சிடவே முடியாது. நாம உங்க மாமா பணத்தை வச்சு ஒரு டிராமா பண்ணி ஏற்கனவே ஒரு தடவை அவளை வீட்டை விட்டு அனுப்பணும்ல. அதுக்கப்புறம் அவ யாழினிய தாஜா பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டா. அதுக்கப்புறம் அவளை வெளியில அனுப்புறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணியும் அசைக்கவே முடியல. அப்படிப்பட்டவளை அவளே பைய தூக்கிட்டு போற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்கேன்னா அது ஒன்ன தவிர யாரும் பண்ணிருக்கவே முடியாது. சொல்லு சொல்லு சொல்லு, நீ என்ன பண்ணேன்னு சொல்லு. அத்தை, நான் அப்படிலாம் எதுவும் பெருசா பண்ணிடல. எப்பவும் சொல்ற மாதிரி என் அக்கா விஷயத்துல இருந்து கொஞ்சம் விலகியே இருங்கன்னு சொன்னேன். வேற எதுவும் சொல்லல. நான் நம்ப மாட்டேன். அவ ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணி உன்கிட்ட வசமா மாட்டியிருக்கா. நீ கடுமையா மிரட்டி இருக்க. அதனாலதான் அவளை நாங்களே இருக்க சொன்னாலும் அதெல்லாம் ஒண்ணும் கேட்காம ஊருக்கு போறேன்னு கிளம்புறா. என்ன விஷயம்? என்கிட்ட எதையும் மறைக்காத இனியா, சொல்லு. அமுதாங்கிறவங்க அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணோட கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக மருந்து கேட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்கள பார்த்து பணம் வாங்கும்போது போலீஸில் மாட்டிக்கிட்டேன். இது உண்மை.
இது சத்தியம். இந்த விஷயத்தை அத்தை கிட்ட சொன்னா அவங்க தாங்க மாட்டாங்க. யாழினி கிட்ட சொன்னா அமுதா சித்திய கொலையே பண்ணாலும் பண்ணிடுவான். அதனால இந்த விஷயத்த சொல்லாம இருக்கிறதா நல்லது. என்னாச்சு சொல்லு இனியா. ஐயோ, அந்த உண்மை தெரியலனா எனக்கு தலை வெடிச்சிரும் போல இருக்கு. அத்தை, நீங்க சொல்றது உண்மைதான். அமுதா சித்தி ஒரு விஷயத்துல என்கிட்டயும் விக்ரம் கிட்டயும் கையும் களவுமா பிடிபட்டிருக்காங்க. அதானே, அவங்கள நாங்க 2 பேரும் மிரட்டி அனுப்பியிருக்கோம். ஆனா அது என்ன விஷயம்னு மட்டும் கேட்காதீங்க. நினைச்ச அதானே, அவ்வளவு பெரிய காரியம் அவ பண்ணிருக்கா. அவ வெளியில போயிட்டு வரும்போதே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. இவ ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தோணும். ஆனா என்ன விஷயம்னு தான் என்னால யூகிக்கவே முடியல. இப்ப பாரு, அதே மாதிரி எதையோ ஒண்ணு பண்ணி உங்ககிட்ட மாட்டியிருக்கா. ஐயோ, என் மனசு எப்படி கொதிக்குது தெரியுமா? சரி, விஷயத்த சொல்ல வேணாம். ஒரு சின்ன க்ளூ, ஏதாவது ஒரு க்ளூ கொடு. நான் அவளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன் பாரு. அத்தை, அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ரொம்ப அப்செட் ஆயிடுவீங்க. அதனால தான் உங்ககிட்ட சொல்லல. அமுதா சித்திய அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுன்னு முடிவு பண்ணோம். அத ஸ்கெட்ச் போட்டு பண்ணிட்டோம். அவங்க தான் போயிட்டாங்கல்ல. இப்ப நீங்களும் யாழினி நிம்மதியா இருக்கலாம்ல. அட ஏமா, நீ வேற வயித்தறிச்சல கிளப்புற. அவ போறேன்னு பேக் எல்லாம் தூக்கிட்டு கிளம்பிட்டா. ஆனா எங்க போனா? உன் மாமா தான் நீ ஊருக்கெல்லாம் போக கூடாது, இங்கே இருன்னு சொல்லி இருக்க வச்சுட்டாரு. இப்ப இங்கதான் இருக்கா. அப்புறம் அவளை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு வேற உத்தரவு போட்டிருக்காரு. ஐயோ, ஏன் அத்தை மாமா இப்படி பண்றாரு? அமுதா சித்தியை இப்படி கையும் களவுமா பிடிச்சு வெளியே போக வைக்கணுங்கிறதுக்காக நாங்க எத்தனை நாள் ஒர்க் பண்ணோம் தெரியுமா? எவ்வளவு வேலை பார்த்தோம் தெரியுமா? எனக்கு புரியுது இனியா, உன் மாமாக்கு தான் புரியல. கேட்டா என்ன, பெரிய சண்டை தான் வரும். நீங்க சண்டையெல்லாம் போட வேண்டாம். எதனாலும் இங்க இருந்து நானும் விக்ரமும் பண்றோம். நீங்க அமைதியாவே இருங்க. அக்கா பக்கத்துல இருக்காளா அத்தை? நீங்க கொஞ்சம் போன் கொடுங்களேன். இருக்கா, இரு கொடுக்குறேன். இந்தா யாழினி. சொல்லினியா? அக்கா, அமுதா சித்தி அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஏதாவது பேசினாங்களா? வீட்டை விட்டு கிளம்பி போறேன்னு கிளம்புனாங்க. ஆனா மாமா தடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் எதுவும் பேசல. அக்கா, நீ அவங்க கிட்ட எதுவும் பேசாத. அவங்க அன்பா பேசினாலும் அதுல நீ மனசு மாறாத. மாமா தடுத்துட்டாருன்னு அவங்க அங்கேயே இருந்துட்டாங்கல்ல. அவங்களுக்கு என்னென்ன நடக்குதுன்னு பாரு. நான் வைக்கிறேன் போன. சரி இனியா, பாய். அத்தை, இனியா அடுத்து ஏதோ பெருசா பிளான் போட்டிருக்கான்னு தான் தோணுது. அமுதா சித்தி தொலைஞ்சாங்க. செய்யட்டும், பெருசாவே செய்யட்டும். அவளுக்கெல்லாம் இனியா மாதிரி அப்பப்ப மண்டையில போட்டுட்டு இருக்கிறவ இருந்தாதான் சரியா வருவா. ஏதோ ஒரு விடிவு வரட்டும். இந்த வீட்ல ஒரு மனுஷன் நிம்மதியா உட்காந்து சாப்பிடவாது முடியுதா? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. பசி வயித்துல தீயா எரியுது. இன்னைக்குன்னு பார்த்து வீட்ல சாம்பார் செஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு கோழி குழம்பு வச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஒரு பொடி பிடிச்சிருக்கலாம். இந்த நேரத்துல யார் கதவு தட்டுறா? இளங்க கூட ஊருக்கு போறேன் இன்னைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஒருவேளை போனவ திரும்பி வந்துட்டானோ? அமுதா, யாரோ கதவு தட்டுறாங்க. நீ பாட்டுக்கு உட்காந்து தின்னுட்டு இருக்க. யாரு கதவு தட்டுறது? தெரியலண்ணே, அதான் பாத்துட்டு இருக்கேன். தெரியலன்னா போய் கதவை திறந்து பார்க்க வேண்டியதானே. இங்கேயே உட்காந்துட்டு இருந்தா யாருன்னு தெரிஞ்சிருமா? நீங்களே போங்க போங்க. யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.